அப்படியா? சரி, இருந்தாலும் இப்பொழுது நான் இங்க திருமண கல்யாணம் ஆகி வந்த புதுசு. எனக்கு இந்த வீட்டுல வந்து என்ன ஏது என்ன தெரியாது. வாமா போய் சீப்பு அம்மா இல்லதானே உனக்கு வரல நான் வாருல வாடா என்னைக்குமே இவ்வளவு அலங்காரம் தாயில் அப்படிதான் தாயில்னா தாயற்று போனா சொல்லுவாங்க. அந்த கவலை உனக்கு வேண்டாம். இதுக்கு வேற உனக்கு தாய்க்கு தாயாகும், தங்கைக்கு தங்கையாகும், பிள்ளைக்கு பிள்ளையாகும். எந்த ஒரு குறை இல்லாத எனக்கோ ஒரு குறை இருந்தாலும் உங்களுக்கு எந்த குறை இருக்காது. சுவாமி அவங்க தலை சீ விடுறவாயப்பா. அம்மா தாய் இல்ல பூரா பாரு எங்க அம்மா மாதிரி உட்காந்து எனக்கு அவங்க மாதிரி விடுவாங்க. தாய் இல்லாதவங்களுக்கு தாய் இல்லாத தாய் இல்லாத சரி அம்மா அம்மா சரி நாங்க நேரம் ஆயிடுச்சு பெல் அடிச்சுவாங்க. சந்திரவாதரி சந்திரவாதரா இருவரும் ரெண்டு பேரும் ஜோடியா பாப்பா ஸ்கூல் போவீங்க. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல என்னென்ன தெரியாது. அதனால ஒரு நாள் மட்டும் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுல இருந்து அம்மா இந்த பொருள்லாம் எங்க இருக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு ஒண்ணு இருந்துட்டு நாளைக்கு போயிடு. அண்ணன் மட்டும் போகட்டும். அம்மா ஏமா அம்மா ஏமா தண்ணி அப்படி தண்ணி பிரிந்தாலும் மாதாளக தண்ணி பிரிந்தது கிடையாது. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க.
தான் பெத்தா பிள்ளை இல்ல, ஊரா பிள்ளை தான். அதே உங்க அம்மா சொல்லியிருந்தா ஏத்திருப்பில்ல பாத்தியா? அப்ப நம்ம அம்மா இல்ல, அப்படி இல்லம்மா, அழாதீங்கம்மா. அழாதடா. நான் வேணாம், ஒரு நாள் மட்டும் வீட்டுல இரு, நாளைக்கு போகணும்னு சொன்னேன். ஏயா நியாயம் சொல்றீங்களே? ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இரு, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு காய்ட்டு போமா நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் அப்பவே என்னதான் பண்ணிடுவேன் நான். அதனால சொன்ன போதும் இல்ல அம்மா அழாதம்மா, நான் போக மாட்டேம்மா, நான் போகல, நான் இங்க இருக்கேம்மா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போ, பாப்பா மட்டும் இருக்கட்டும், போயிட்டு வரட்டும். நாளைக்கு 2 பேரும் ஒட்டா போயிடுவீங்க. ஆமா சரி, மண்ணுக்கு புத்தி பத்தி சொல்லு தாங்க தம்பி. பாப்பாளுக்கு புத்தி சொல்லிட்டு பாப்பா நீ போ சீக்கிரம். ஏப்பா நாடி அம்மா என்ன தான் நான் பண்ணிடுவான், என்ன பேர் அப்பாவிற்கு பிறகு நானாமா தன்னை போன்று என் தங்கையை வளைத்தது. நான் என்ன பண்ணிடுவேன்ப்பா? அவ கூட இருந்து நான் தான் அவளை பார்த்துக்கணும். நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, எனக்கு குழந்தை கிடையாது. நாளைக்கு நான் செத்ததே உண்டாடா, எள்ளு தண்ணீர் வைத்து ஈவக்கடன் செய்து கொல்லி வைத்து குடவழிக்கிறோம் நீதான் சாமி. நான் என்ன பேர் பட்டம் செஞ்சிட போறேன். அதனால உங்க தங்கச்சிக்கு சொல்லி கொஞ்சம் அனுப்பிச்சு விடு சீக்கிரம். கொஞ்சம் வேலைக்கு வர சாயானவள் இப்பொழுதே இன்னைக்கு மட்டும் எனக்காக அம்மா சொன்ன மாதிரி கேட்கலாமா? மதிய இடைவேளையிலே தங்கை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்ப்பேன். சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு யார் எப்படி இருப்பேன்? எனக்கு தாயார் முகத்தினால் கண்ணால் கண்டது கிடையாது. இதுவரைக்கும் எனக்கு தாயும் தந்தையும் எங்க அம்மா எங்க அப்பா இருந்தா. உன்னை பிரிந்ததா நீ எப்படி வாழ போகிறேன்னா, இந்த ஒரு நாள் கழிவதே எனக்கு ஒரு யுகம் போவது போல இருக்கும். அண்ணா நீ போகாத போக மாட்டோமா? அம்மானவள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்கிட்ட இருமா சொல்லிருக்காங்க. ஒரு நாள் மட்டும் தாங்க என்ன விட்டு முடிஞ்சிரு. அண்ணா என்ன பிரிந்தாரோ
செல்லு கீழே இருக்குடி. எள்ளுக்குள் என்னை போலான்னா எள்ளுக்குள் என்ன இருப்பதை போல உன்னை விட்டு நான் பிரியாமல் இருந்தான். என்னை விட்டு பிரிவதற்கு உனக்கு எப்படி அந்த மனம் வருகிறது? என் தங்கி எங்கே என்னுடைய மனதாகப்பட்டது சாட்சி போல லைவாயும் ஆனால் இருந்தால் எனக்காக இந்த கண்ணியமையானது எப்படி இருக்கிறதோ அதை போன்று என்னுடைய உயிராக எதிர்பட்டு இருக்கிறது. அண்ணா அப்படி ஒவ்வொரு நிமிடம் ஒரு நொடியும் ஞாபகத்தினுடைய மனையை ஒரு நாள் போயிட்டு போய் வாடா ஒண்ணும் இல்லம்மா, அண்ணனுக்கு புத்தி வந்து சொல்லி போயிட்டு வா. நான் அப்படியா? போலாம் வீட்டுக்கு. போலாம். வீடியோ பிடிக்குதுடா டே அடேன்னு அட பைத்தியக்காரா, வீடியோ பிடிக்குதுடான்னு சொல்றாங்க. நீ பாட்டுக்கு இப்படி இப்படி யாரை பார்த்துட்டு வரா? யாரை பார்த்துட்டு வரா? நெல்லுத்தோட போய் நெளிச்சு அவ்வாட்டு வரா. நான் திருமணம் கொட்டை பிடிக்கலாம் எப்படி தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியுமா? ஏய், வாய முன்னு அவா உக்காந்துருங்க, மானமரியை கேட்டு போயிருவான். கொட்டப்பள்ளி எப்படி தெரியுமா? கொட்டப்பள்ளியை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆம்பளை மாட்டில் போய் சுறுசுறுப்பா வேலை செஞ்சா ஐயோ அம்மா அப்படி வளர்ச்சி வேலை கத்து கொடுத்துக்கிறாடி. இப்படி கேட்டு புள்ள போய் தின்னு போட்டு ஓட்டுல உட்காந்தா நீ வாங்கறது உறுதி இல்ல இல்ல, நீ வாங்கறது உறுதி. அப்படியே பேசுறாரு கட்ட ஓட்ட உடுக்குடுதா அவனுக்குடுதா கேட்டியா? சொல்லி கொடுத்துருக்கியா? கொட்டப்படலாம் சுறுசுறுப்பாக்கணும், தெரியுதா? ஏய் கைய இருக்குடி. ஐயோ யாரோ பையன வாசல் இருக்க மாட்டேங்குதேம்மா. யாருன்னா வச்சிருக்கிறியா? பிள்ளையாருக்கு எண்ணெய் முட்டு முன்னாடி யாரை பார்க்க போற? யாரை பார்த்துட்டு போற? ஏத்தி அலை போட்டுருவான். குளத்துல கழுவ எகுருடுது போயிற, நாசமா போயிற, போறதால திருபாத போயிற. அடியா நான் கியூக்கில இருக்கிற அக்காசு அக்காத்து பேத்த போலியா வாய். ஆனால்
அட இருடி. முட்டுனா இவ்வளவு நகைய போட்டு நீ எங்க போவாவா வடிக்கிட்டு போறா சொன்னா இல்ல உங்க அம்மா நகை நான் போட்டுக்கிறேன் நான் சொன்னா போக்க புறம்போக்கு இந்த காசெல்லாம் நம்ப முடியாது. நல்லா சுத்தி எல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க ஒதுக்குவாளோடு பார்த்துருக்காங்க. இந்த நகையெல்லாம் எப்ப போடக்கூடாது, கல்யாணம் ஆகும் போது கல்யாணத்துக்கு தான் போட்டு போடணும். பொண்ணு கௌதம் கம்முன்னு வீடியோ பிடிக்குது. அடியாத புள்ள படியாது. அது தெரியுமா உங்க மாதிரி புள்ளை பெற்று பெற்று இப்ப பஸ் ஏற்றி சரி ஹாஸ்பிட்டல் இருந்து பஸ் ஏற்றி அதுவும் டவுன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டா நாளைக்கு பார்த்தா கூட அப்படி சொல்லணும். தெரிஞ்சுக்கோ நல்ல பத்து அம்மா ராணி அம்மா நகையெல்லாம் கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்து சுத்தம் பண்ணி பீரோல சரிமா சரிமா பூ வச்சிருக்கிறாள் அம்மா சொன்னா யாருன்னு வச்சிருக்கிறியா இல்ல எவ்வளவு பூ ஒரு பொட்டமுள்ள பூ வைக்கலாம். பொம்பளை பிறந்தவங்களுக்கு பூ மேல ஆசை உண்டுதான், இல்லன்னு சொல்லல. அது ஒரு ஆசை அளவு இருக்கு. 1000 ரூபாய் பூ போற வீடு தாங்குமா? என்ன பேசுறீங்க?
எழுடி தூங்காத எழுடி வலிக்குது இப்படி இடுப்பு ஜாஸ்தி வலிக்குது. உனக்கு பிடிக்க சொன்னதுக்கு படுக்கிற திருப்பி சரி புரி தம்பி நான் படுக்க வச்சுக்கிறேன். எங்க அம்மா எக்கிட்ட போய் படு. அம்மா இருக்கிறேன். ஏயா என்னைக்கெல்லாம் உன் ஆம்பளை ஒரு முறை பூ வாங்கி கொடுத்துருப்பானா? வாங்கி முட்டை வாங்கி கொடுக்காத பூவா? ஏமா இந்த பூ அந்த பிள்ளை கூட நல்லா இல்ல, உனக்கு தான் சூப்பரா இருக்குது. பூத்தாலையும் தான் கீழுது. என்ன தெரியும்? கழுத்தீங்களா எலியா எழுதுவாங்க நீ கௌதம் என்கிட்ட நீ வாங்கறா. அவர் பல்லுக்கு உடனே போகுது சேர்ந்து அரப்பல்ல இந்த தேவடியா சரியில்லையா? மானங்காடு தேவடியா நான் புழுதூர்ல அடி வாங்கிக்கிறேன். யாரோட தேவடியான்ற? யாருக்கு தேவடியா? பள்ளியார சொன்ன பத்தினி பதுவுதானே என்ன பார்த்து இந்த வேப் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, மாபாடில் இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த பக்கம் காட்பாடில் இருக்கிறவங்களும் சரி, தீர்த்தமாலை விருதுக்கும் அரூருக்கு என்ன பார்த்து கத்துக்கணும் தம்பி. பத்தினி 3 வாரம் பட்டினி. தெரியுமா? பாருங்க தேர் திருவிழா செஞ்சாங்கல்ல, அந்த தேர் திருவிழாவுக்கு பார்க்கணும். இல்லையா ஒரு கோயில் குளம் போறோமா அங்க கட்டின்னு போகணும். இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு போறோமா அந்த கல்யாணத்துக்கு கூட்டத்தில் எதுக்குதா? இதெல்லாம் அழுக்கா கணக்கு சொல்லிக்கிறான் கட்டு. மரியாதை போயிருவா கூட்டு உட்காந்து பாயா
உங்களுக்கு புடவை நல்ல புடவையா கொடுக்கணும். தேவைன்னா நீ கூட்டின்னு போய் அவளுக்கு நல்ல புடவையா கொடுங்க. இந்த புடவை வேலை என்ன தெரியுமா? சக்காலத்தையும் எவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவு இந்த செவிடி அடுக்குது. எந்த சக்காலத்திலையும் எவ்வளவுதான் அங்கிருந்தே பேசு. எந்த பொம்பளை தெகிரி மாதிரி அங்க வந்து பேசுது. சொல்லி கொடுக்குற யாரு கேட்க சொல்லி கொடுக்குறேன். செவிடியா கட்டி கட்டி வருவியா அப்படியே ஒரு ராணி அம்மாவை பேசலாமாடா? ராணி போட்டு அடுத்த மக்காரி மக்காரி அடுத்த மட்டும் போடலாம். ஆச்சா போல போறடா इसके फोन Hey, Puridi. எழுந்து பாரு கட் பண்ணிடு போன் கட் பண்ணி delete பண்ணு delete பண்ணிட்டியா இதுரா கௌதம் என்ன மாத்து பாரு
இடுப்பு பிடிச்சிக்கு போகுது. டேய் கௌதம், டேய் இப்படி வந்து உட்கார்றா. டேய் கௌதம், அவனு ஒரு மண்டல போறி இந்தாட்ட வந்து உட்கார்றா. சரி தட புடுறா. டேய் கௌதம் தட புடுறா. நல்லா புடியே. ஆட்டா புடுறா. எனக்கு ஒரு காச்சாரம் கிடையாது. அவன் பிடிக்கிறான். எவ பெத்த பிள்ளைக்கு நான் போய் செய்யறது எனக்கு ஒரு காச்சாரம் கிடையாது. எனக்கு காச்சாரமா ஓகேவாண்டி, ஓகேவா லவ் சொன்னதுக்கு அவன் தான் சத்தியமா சொன்னான். அந்த கால் நோத்து குடிச்சு போட்டு அடி அப்பா. ஏய் இந்தாட்ட வந்து மண்ணில் படுத்துன்னு அம்மளை இப்படி திரும்பி பாடுறா. நீ கேளு கேக்குறாண்டி. அஞ்சு மணி பஸ் வந்துச்சு. எஸ் படுக்க மாட்டாரு. கேள்வி கேட்கறான். எப்படி பெருசா ஏதாவது நீங்க வாடா. ஏய் தெரியலடா வாடா எழுந்து. நீ சூத்திர வச்சு பார்த்தா சூத்திர வச்சு பார்த்தா நீ போயா பூஜால வாக்க யாரு வந்து எறப்பா யாரு ஒரு ஆயிரட்ட எப்படி தெரியுமா?
இந்த நாடம் போய் விட்டுக்கிறாங்க. சரி காட்டுமா நான் பெருக்கிற மாதிரி பெருக்கணும். வாய வட்டிடுவான். அடிச்சே முடியா. அப்படி பண்ணியா? வட்டி முடியா? சுப்பாயா போதுமாண்ணா அண்ணா அண்ணா